என் பிறவி துன்பமெல்லாம் என்ன பண்ணிருச்சு? பாச போல படர்ந்துருச்சு. அதனால்தான் பேருபதேசத்துல சொல்லுவாரு, விசாரம் செய்யும் போது நீரின் மேல் ஒரு பாசம் அப்படி படர்ந்து இருக்கிறத, அப்ப அந்த தண்ணீரை நம்ம பார்க்க முடியாது. அது விலகுச்சுன்னா நம்மளால அதை பார்க்க முடியும். ஸோ அதனால பாசாந்த காலத்துல ஆணவ மலை என்னை பிடிச்சிக்கிடுச்சுன்னு சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. அதுக்கு உதாரணத்துக்கு அவர் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு செம்பு இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, வெங்கல செம்பு நீங்க சாமி மடையெல்லாம் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கிடுங்க. அதுல நீங்க என்ன செய்றீங்க, தண்ணீர் ஊத்தி வைக்கிறீங்கன்னு வைங்க. அதுக்குள்ள பச்சை கலர் பாசம் மாதிரி பிடிக்குதா? பிடிக்குதுல? அது மாதிரி அது ஒரு பாசம் மாதிரி நம்மளே அது பற்றி கொண்டு இருக்கின்றது. அப்போ செம்ப தேய்க்கிறப்ப அது போயிருதா இல்லையா? அதே போல நீங்க உயிர் இறக்கத்தோட இருந்து, ஜீவகாரணி ஒழுக்கத்தோட இருந்து, ஆன்ம நெகிழ்ச்சியோட இருக்க 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 என்ன செய்யும்? அது கரைஞ்சு 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 கடைசி பகுதியா இறைவன் ஒரு நிலைக்கு வரப்ப அது நம்மை விட்டு நீங்கும். ஆணவத்தை கடவுள் கொடுக்கல, ரப் பண்ணிருங்க உங்க மைண்ட்ல இருந்து. கடவுள் கொடுத்தாருன்னு எதை கொடுத்தாரு இறைவன் நமக்கு? ஆணவத்தை கொடுக்கல, வேற 2 பொருளை கொடுத்து அனுப்புனாரு. என்னத்தை கொடுத்தாரு? என்ன கொடுத்தாரு? அன்பு அவர்லாம் கொடுக்கல, நம்ம சம்பாதிக்கணும் ஜீவகாரியம் பண்ணி. அறிவு கொஞ்சோண்டு கொடுத்தாரு நமக்கு. இப்போ அங்க நம்மள பாச படர்ந்தது போல நம்மள படர்ந்துருச்சு. அப்ப இறைவன் அது கோடி சூரிய பிரகாசமா இருக்குது இந்த ஆன்மா. அப்ப இறைவன் அவர் பாக்குறாரு. ஏன்னா அவர் இயற்கை விளக்கமா இருக்கிறார், நம்ம எல்லாரும் ஆன்ம இயற்கை விளக்கமா இருக்கிறோம். இது நம்ம போல இருக்குதே, இதுல போய் இது இதால சூழப்பட்டுருச்சே, நம்மளை காப்பாத்தணும்னே நம்மளுக்கு தனு கரண போகம் என்கின்ற இந்த உடம்ப கொடுக்கிறாரு. இந்த உடம்ப கொடுக்கிறப்ப தனு என்பது உடல், கரணம் என்பது இந்திரங்கள் கரணங்கள் எல்லாம், அப்போ போனம் என்பது இடம், போகம் என்பது நம்ம என்ன சொல்றது, வாழ்கின்ற ஒரு சந்தோஷமால எல்லாமே கொடுக்கிறாரு. சரியா? ஓகே, இது எல்லாமே ஓகே தான். இப்போ இது பாவம் போல ஒரு ஆணவ மலை மட்டும்தான் அதுல சுத்திக்கிட்டு இருந்துச்சு. இந்த ஆன்மாவை காப்பாத்துறதுக்கு இறைவன் வேற 2 பூட்டே இங்க அனுப்புறாரு. எதை பூட்டுறாரு? மாயை மாயைனால என்ன செய்யறாரு? எல்லாவற்றையும் படைக்கிறாரு. மாயைதான், மாயை வச்சுதான். அதுவும் சுத்தமாயே, சுத்த அசுத்தமாயே, அசுத்தமாயே, நம்மளுடைய தத்துவங்கள் எல்லாம் அதுல இருந்து ஒன்னொன்னா படிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? பழைய வினைய பிராரத்த கர்மாவாக, அதுதான் ஆணவம், கண்மம், மாயை. சரியா? இப்போ அந்த ஆணவம் அங்க இருந்து கொஞ்சம் ஒட்டிக்கிட்டே வந்துருச்சு, அந்த செம்புல களிம்பு போல நம்ம கூட ஒட்டிக்கிட்டு வந்துருச்சு. இப்ப இந்த ஆணவ மலத்தை நம்ம நீக்கணும். அதுக்கு இந்த ஆன்மாவை இங்க படைக்கிறாரு. படைச்சிட்டு எல்லாத்தையும் கொடுக்கிறாரு, அறிவு கொடுக்கிறாரு. இந்த ஆன்மா பயணிச்சு 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 இந்த கண்ம வினை, அதாவது பிராரத்த கர்மாவோட வந்திருக்கு. சஞ்சீவ கர்மா சொல்லி ஒரு மூட்டை வச்சிருக்கோம், அதுல பிராரத்த கர்மானி கொஞ்சோண்டு எடுத்து நம்மகிட்ட கொடுத்து அதோட சேர்த்து மாயை சேர்த்து அனுப்புறாரு. அப்ப இந்த நீங்க சொன்னீங்கல்ல, கடவுள் என்ன செஞ்சாரு? கொஞ்சோண்டு அறிவு கொடுத்தாருன்னு யாரோ சொன்னீங்க. சோ அந்த அறிவை கொடுத்து இங்க அனுப்புறாரு. அந்த அறிவை வச்சு என்ன செய்யணும்? இது உயிர் இறக்கத்தோடு இருந்து ஜீவகாரியம் செஞ்சு, நல்ல விசாரம் செஞ்சு, இருவினை ஒப்புக்கு கொண்டு வரணும். நம்ம கொண்டு வந்த 50 கிலோ மூட்டைன்னா இங்க நல்வினை ஆக்கிய நல்லதை செஞ்சு செஞ்சு இதே ஆக்கி இருவினை ஒப்புதல் வரணும். வர்றப்ப நம்மளுடைய கண்மத்தை நம்ம என்ன செஞ்சிடறோம்? கொண்டு வந்துடுறோம். நம்ம ஒரு நிலைக்கு கொண்டு வந்துடுறோம். அதுக்கப்புறம் மாயையை நம்ம என்ன செய்யறோம்? நம்ம இதுல பயணிக்கிறப்ப நம்மளுக்கு தெரியும், இதெல்லாம் மாயை, இது ஒண்ணுமே இல்லை, இது என் வீடு, என் பிள்ளை, என் குட்டி எல்லாம் பண்றோம். இது எல்லாமே ஒரு காலத்துல நமக்கு நிரந்தரமான உறவு அல்ல. இந்த வாழ்க்கைக்கு சர்டன் லெவல் மட்டும்தான் இந்த வாழ்க்கையெல்லாம். இது எல்லாமே மாயையில்லாத நம்ம இருக்கிறோம் அப்படின்றத இந்த ஆன்மா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆன்மா மாயையிலிருந்து நீங்குது.
இப்ப நம்ம எல்லாரும் சகலர்களாக இருக்கணும். பிரளய கலராக நம்ம மாறுவோம். எப்ப இந்த மாயெல்லாம் நீங்குதோ இந்த ஆன்மா பிரளய கலர் என்கின்ற ஒரு தோற்றத்துக்குள்ள வருது. அதுக்கப்புறம் கண்மத்தை நீக்கிறப்ப விஞ்ஞான கலர் என்கின்ற ஒரு தோற்றத்துக்குள்ள வருது. ஆனா எல்லா அணுக்களும் ஆணவ மலத்தோடு தான் இருக்குது. பெரிய பெரிய நிலையில இருந்து படைத்தல் பிரம்மாலாம் ஒரு பிரம்மாலாம் கிடையாது, கோடி கோடி பிரம்மா. படைத்தல் காத்தலுக்கெல்லாம் கோடி 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 கோடியா இருக்கிறாங்க, ஒன்னே ஒண்ணுலாம் கிடையாது. இப்ப அந்தந்த நிலையில இருந்து அவங்க எல்லாருமே செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அரிதிலும் அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொல்லிட்டு மனித பிறப்பை எடுத்தவர்கள் மட்டுமே இறைவனை அறிந்து அம்மயம் ஆக முடியும். பிரம்மா நான் பெரியவன், நான் படைச்சுக்கிட்டு இருக்கேன், நான் போவேனெல்லாம் கிடையாது, கதையே கிடையாது. விஷ்ணு நான் காத்தல் தொழில் செய்யறேன், நான் மேல போயிடலாமா, கிடையாது. புரியுதா? அந்த ஆணவ மலத்தை நீக்காம தான் எல்லாமே சகலர், விஞ்ஞானர்களர், பிரளயகலர். நம்ம ஆணவம் கண்மை மாயை வச்சிருக்கோம் சகலர்களாக. பிரளயகலர்கள் மாயை நீக்கிருப்பாங்க, மீது 2 வச்சிருப்பாங்க. விஞ்ஞானகலர் 2 நீக்கிட்டு ஆணவ மலத்தோடு இருக்கிறாங்க. ஆனா அவர்கள் எல்லோருமே தொழில் பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். அவங்க எல்லாருமே தொழில் படுறாங்க. ஆனா அவர்களால இறைவனை போய் அடைய முடியுமா? மேல இருந்து அப்படியே போக முடியுமா? போக முடியாது. இங்க பிறப்பு எடுத்துதான் மேல போகணும். அப்போ இந்த பிறப்பு எடுத்த நம்ம எல்லாம் ஏமாந்து விடணுமா, காரியமா நம்ம சாதிக்கணுமா? காரியமா நம்ம எல்லோருமே ஒவ்வொருவரும் காரியமாக சாதிச்சு இந்த பிறப்புல அடையக்கூடிய ஆன்ம லாபத்தை நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? பெற்று கொள்ள வேண்டும். சரியா? இல்ல ஏதாவது சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இருக்கா? இல்ல. யாருக்காரு ஏதாவது சந்தேகம் இருக்கா? இருக்கா? கிளியரா புரிஞ்சுதா? அன்பும் அறிவு என்ன செய்யணும்? ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வர வர வரதான். இத 2 எங்க இருந்து சம்பாதிக்கணும்? ஜீவ காரணியத்துல இருந்து தான் சம்பாதிக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சரியா? இதுவரை புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் மந்த் 17 கேள்வி 17க்கு போகணும். 15 ஆமா, பரலோக வாழ்க்கை தூங்கிட்ட போல இடையில. சரிங்களா? சோ இப்ப நம்ம என்ன செய்வோம்னா, இப்ப கொஞ்ச நேரம் கண்களை மூடி பிரார்த்தனை செஞ்சுட்டு அப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி. துன்பமெல்லாம் இன்றோடே